சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 26ஆம் நாள் 10/7/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை ஒரு சிறப்பான நாள், அற்புதமான நாள், சுப காரியங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். இந்த புதன்கிழமையிலே பொதுவாக நாம் ஆலய வழிபாடுகளை செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே ஐசான்ய மூலையிலே அமர்ந்திருக்கின்ற புத பகவானை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு, சுபகாரியங்கள் செய்வதற்கு சிறப்பு. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த மீன்பாடும் தேனாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு கண்ணன்குடா புது மண்டபத்தடி பதியிலே கோவில் கொண்டுள்ள எண்ணம் பாலப்பூவல் என்கின்றதாகிய கஷேத்திரத்திலே ஸ்ரீ நரசிம்மர் ஆலயம், இந்த நரசிம்மர் ஆலயத்தினுடைய பஞ்சகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்திலே இன்று யாகாரம்பம். இன்றைய தினம் யாகாரம்பத்தோடு இந்த கிரியைகளெல்லாம் நடைபெற்று சுதர்சன ஹோமம், அஷ்டோத்திர சதநாம ஹோமம், காயத்ரி ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற திருவள்ளுக்குட்டி. நாளைய தினம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த எண்ணம்பாலப்பூவல் என்கின்றதாகிய கஷேத்திரத்திலே உள்ள ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி ஆலயத்திலே கும்பாபிஷேகத்திலே தைலாபியங்கம் என்கின்ற நிகழ்வு. இந்த எண்ணெய் காப்பு சாத்துவது சகல அடியவர்களும் தங்கள் கைகளாலே மூலாலயம் வரையிலே சென்று சுவாமி விக்கிரகங்களை தொட்டு எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு. இந்த நிகழ்விலும் கலந்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுவதோடு வருகின்ற வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாண நாயன்மார்கட்டு சிவாகம ஞானி அருள்ஜோதி ஸ்கந்த சாம்ப சிவ சிவாச்சாரியார் அவர்களதும் சங்கான இருப்பத்தாள் முருகமுத்தி ஆதீன குரு முதல்வர் சிவபிரம்மஸ்ரீ சிவாகமஞானி சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவர்களதும் கல்லாத்து சர்மாய்யா என்று போற்றப்படுகின்ற ஆதி நாராயண குருக்கள் அவர்களுடைய விண்ணுலக ஆசியோடும் வவுனியா மாவட்ட அன்னர் ஒன்றியத்தினுடைய போஷகர் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வவுனியா மாவட்ட தலைவர் சிவாகம வித்யாபூஷணம் ஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்களையா அவர்களுடைய குருவருள் ஆசியோடும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவள்ளுக்குட்டியிருக்கின்றது. இந்த நரசிம்ம மூர்த்தம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுனுடைய 10 அவதாரங்களிலே 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதார மூர்த்தியினுடைய கும்பாபிஷேகத்திலே சகல அடியவர்களும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.